கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேலைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் மத்தியிலே பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் வேதத்துக்கு ஆதாரமாக யோபு 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே வேத வசனம் சொல்லுகிறது, அங்கே அதிகாரமும் பயங்கரமும் உன்னதமான ஒரு இடத்துல இருக்கிறது என்று சொல்லி யோபு புஸ்தகம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, அதிகாரமும் பயங்கரமும் தேவனிடத்தில் இருக்கிறது. உன்னதமான தேவன், சர்வலோகத்தின் படைத்த தேவன், வானத்தின் பூமியை படைத்த தேவன், மனுஷனையும் மிருகங்களை படைத்த தேவன். அவர் இல்லாம வேற ஒண்ணுமே இல்லை. அதிகாரமும் பயங்கரமும் அவருடைய கரத்துல தான் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை அவர் யாருக்கு என்ன கொடுக்கணும், எப்படி பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியாது. நாம உலகத்துல எத்தனையோ அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அவருக்கு உள்ள அதிகாரத்தை தவிர இந்த பூமியை உண்டாக்குறதுக்கும் அதிகாரம் அவருக்கு இருந்தது, அழிக்கிறதுக்கும் அவர் கையில தான் இருக்கிறது. எல்லாமே அவருடைய கரத்தில் இருக்கு. அப்ப அவர் இல்லாம ஒரு அதிகாரமே இல்லை. அதனாலதான் யோபு பக்தன் சொல்லுகிறான், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அந்த சகோதரனே சகோதரியே, அப்போ அந்த அதிகாரத்தை அவருடையவர் அவர். அப்ப அந்த அவர் என்ன சொல்லாகும், அவர் என்ன ஆகும், கட்டளிட. யோபு சொல்கிறார், அவர் சொல்லாகும் கட்டளிட நிற்கும் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, அதனால அந்த அதிகாரத்துக்கு அவர் உட்பட்டவர். அந்த அதிகாரத்தை அவர் சொல்லாகும் கட்டளிட நிற்கும். அவர் சொன்னாதான் அந்த அதிகாரம் என்ன பண்ணும், செயல்படும். என்ன அதிகாரம்? உங்க குடும்பத்துல உள்ள அதிகாரம். உங்க குடும்பத்துல ஒரு காரியம் நடக்கணுமா, தொழில நடக்கணுமா, ஊழியத்துல நடக்கணுமா, இந்த உலகத்துல நடக்கணுமா, எல்லா அதிகாரமும், சகல அதிகாரம் படைத்தவர் அவர், சர்வ வல்லவர், ஜீவனுள்ள தேவன், நற்பத்தி தேவன், அதிசயமான தேவன். அப்ப அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எனக்கு உதவி செய்யும், நம்முடைய அதிகாரத்தை படுத்தி எனக்கு துறையாமிலும் கேடகமாயிரும் கோட்டையமாயிரும் என்று சொல்லணும். என் தொழில, ஊழியத்துல, வேலையில, என் பிள்ளைகள் வாழ்க்கையில, படிப்புல, ஆண்டவரே உம்முடைய அதிகாரத்தை எனக்கு பயன்படுத்தும், எனக்கு விரோதமா எழும்புற மக்கள் மத்தியில உம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தும் என்று சொல்லி தேவ சமூகத்துல கேட்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுகிறார்னா அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்துவார். அவருடைய அதிகாரம் பயன்படுத்தாதான் கிரியை நடக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், உன் வாழ்க்கையில ஆசீர்வாதமும் கடந்து வரும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சகோதரனை சகோதரி யாராக இருந்தாலும் சரி, அவர் சர்வலோகத்தின் படைத்தவர். அவர்கிட்ட தான் உலக எல்லா கையும் அவருடைய கையில தான் அதிகாரம் இருக்கிறது. அவர் இல்லாம என்ன பண்ண முடியாது. ஒரு பிசாசு யோப சோதிக்க வரணும்னு நினைக்காம கூட அவர்கிட்ட அதிகாரம் கேட்டு தான் வரான். அவர் இல்லாம அவன் வீட்டுக்குள்ள ஒரு சின்ன எறும்பு கூட வர முடியாது, ஒரு காத்து கூட வர முடியாது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, அவனுக்கு சொல்லுகிறான் பாருங்க, பிசாசு அவர் வீட்டுக்குள்ள வரணும்னா வேலையோட அவர்கிட்ட அதிகாரம் பெற்று தான் வாரான். அதனால தேவ பிள்ளையே, நீங்க நினைக்கலாம் வேதத்துல எனக்கு ஏன் அந்த மாதிரி இருக்கிறது என்று சொல்லி. ஆனா தேவன் இல்லாமல் ஒரு அதிகாரம் இல்லை. உன்னதத்திலிருந்து அவர் உன்னதமான தேவன், அவரிடத்துல இருந்து சகல அதிகாரம் இருக்கிறது. சர்வலோகத்தை படைத்தவர். அவர் சமூகத்தில் ஆண்டவரே நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை விடுவியும், என்னை காப்பார் என்று சொல்லி தேவ சமூகத்துல நம்ம கேட்கும் பொழுது அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவா. யோபுடைய வாழ்க்கையிலே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினவர் அவர். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். எந்தெந்த சூழ்நிலையில், எந்தெந்த போராட்டத்தில், எந்தெந்த பிரச்சனையில கட்டப்பட்டிருந்தாலும் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, நீர் அதிகாரம் பயங்கரமும் உன்னதமான ஒரு இடத்துல உம்முடைய சமத்துல இருக்கிறதப்பா. அந்த அதிகாரத்தை எங்களுக்கு பயன்படுத்தி என்னென்ன இக்கட்டுல இருக்கிறார்களோ இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் இந்த அந்த இக்கட்டுல இருந்து உம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்த விடுவிக்க முடியாது. விடுவிக்கிறதுக்காக சோத்திரப்பா. அப்பா, விடுவிங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தால ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன், 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 ஆமேன். தேவ பிள்ளையே, அதிகாரத்தை பயன்படுத்துகிறார் அவர். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். God bless you.